திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது சாரி மறந்துட்டேண்ணா. ஏன் மறக்கக்கூடாதா? 2 நாளைக்கு முன்னாடி நேற்று இல்லை வேலூர் சோமாலியா கூட்டம். சரி, வேலூரில் நடந்த ஒரு ஆண்டு விழா ஃபங்க்ஷனை பற்றி நாம் இன்னைக்கு நிறையா பேச போகிறோம். அதில் அந்த ஆண்டு விழானாவே பள்ளியில் நிறைய குழந்தைகள் கலந்துப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு விழாவில் ஒரே ஒரு குழந்தை தான் கலந்துக்கிச்சு. அது ஃபேன்சி ட்ரெஸ்லாம் போடல, நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருந்தது. ஆனால் அந்த குழந்தை என்ன பேசுங்கிறத பற்றி முழுக்க நான் புட்டு வைக்கிறேன், விவரிக்கிறேன்னு சொல்லி தம்பி சேகுவாரா வந்திருக்காப்புல. வணக்கம் சேகுவாரா. அதாவது ஆண்டு விழா ஃபங்க்ஷன் நினைக்கும் பொழுது நானும் முழு சட்டை மறுவேன் இல்லை, ஆண்டு விழா ஃபங்க்ஷன் நினைக்கும் போது இந்த ஆண்டு விழா ஃபங்க்ஷனில் நிறைய குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மற்ற குழந்தைங்களாம் வேடிக்கை பார்க்கும்போது ஒரே ஒரு குழந்தை மட்டும் பாவம் அதுக்கிட்ட ஏதோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன தான் சொல்லி கொடுத்தாங்க, என்ன நடந்தது, ஏன் அங்கே ஜல்லிக்கட்டெல்லாம் வந்தது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு புட்டு வைக்குமாறு தாய்மையோடு கேட்டு கொடுக்குறோம். அதாவது படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு முன்னாடியே ஒரு 15 வயசு பையனை காட்டுறாங்க. ஐயா 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த வயசை யாருமே பார்க்க முடியாது. ஆமாம், ஏன்னா ஒரிஜினலே 5 நிமிஷம் தான். ஆமாம், அதனால் நம்ம எப்படி அரை மணி நேரம் போகும். அதனால் சொல்கிறேன், படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு 16 வயசு பையன் என்ட்ரி கொடுக்குறான். வா தம்பி, நீ நிர்வாகியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் நிர்வாகி. ஏன்னா அது நிர்வாகி கூட்டம், தொண்டர் கூட்டம் கிடையாது, நிர்வாகி கூட்டம். நிர்வாகினா எவ்வளோ நிர்வாகி? அடிச்சு பிடிச்சி உள்ளே வந்துட்டாங்க, எல்லாரும் நிர்வாகின்னு வந்துட்டாங்க. நிர்வாகியா? ஆமாம் நிர்வாகி. உன் பேர் என்ன? சுரா. சுராவா? என்னடா சொல்கிற? அடமுடிக்கைகள் தான் பேரே சுரா. என்னடா சொல்கிற? பேரே சுரா? ஆமாம், எங்கள் அம்மா சுறா படம் பார்க்கும்போது நான் பிறந்துட்டேன், அதனால என் பேர் சுரா அப்படின்ட்டான். அதாவது சு ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற சுரான்னு மாற்றிருப்பான். இல்லை, உண்மையான பேரே சுரா தான். மேம்பனே சுராவா? ஒருவேளை பிரியமானவளை பார்த்து கூட ஒரு நல்ல எண்ணத்தில் சொன்னேன் நான். இல்லை, பிரியமானவளை பார்த்துருந்தா என்ன வச்சிருப்பேன்? பிரியமானவளை என்ன வச்சிருப்பாங்கன்னா வச்சிருப்பாங்க ஏதாவது நேருக்கு நேர் குருவி, கத்தி, புலி கூட ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் வைங்களேன், துப்பாக்கி, கோட்டுலாம் வச்சிருப்பாங்க போல அந்த மாதிரி. சரிடா, உன் சுறானா 2010 ரிலீஸ் ஆச்சு, உன் வயசு என்ன? 16. அது கூட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொன்னாங்க தெரியுங்களா, ஒரு மிருகத்தோட பேர் பறவைகள் பேர்லாம் இருந்துச்சு, அந்த படம் சரியா போக மாட்டேங்குதுன்னு. அந்த மாதிரி தான் ஆச்சு. அது வரிசையாவே அந்த மாதிரி புலி சரியா போல, குருவி சரியா போல, சுறா போல, கோட்டு சுமாரா தான் போச்சு. பெரிய கலெக்ஷன் சொல்ல முடியாது, கோட்டு சுமாரா தான் போச்சு. அப்ப இந்த ஆமா பையன் 16 வயசா? எப்படா நீ நிர்வாகியான? ஏன்னா நிர்வாகினா அந்த ஆப்ல போய் போட்டோ, அப்புறம் ஓட்டர் ஐடி வைக்கணும். ஓட்டர் ஐடி வேணா 18 வயசு ஆயிருக்கணும். உனக்கு 18 வயசு ஆகலை, எப்படி நிர்வாகியானா? நான் ஆயிட்டேன் அப்படின்ட்டான். எங்க ஆயிட்டாரா? நிர்வாகி ஆயிட்டானா? என்ன வயசுக்கு அந்த கதையா சொல்றீங்க? ஓப்பனிங்கே அதுதான். சரி, வழக்கம் போல இல்லாமல் இந்த வாட்டியாவது நம்ம அண்ணன் நல்லா பேசுவாருன்னு நினைச்சா, வழக்கம் போல ஹிட்லர் இப்படி கை வச்சு தான் ஆரம்பிப்பார் பேசும்போது. அடால்ஃப் ஹிட்லர். ஆமா, அடால்ஃப் ஹிட்லர் நீங்க யாரோட ஒப்பிடுறீங்க? விஜயோட. 2 பேரும் உயிர் எடுக்கிறாங்க. அடால்ஃப் ஹிட்லர் யாரு? இல்ல, 2 பேரும் உயிர் எடுக்கிற, அதனால சொல்லிடலாம். அந்த உயிர் எடுக்கிறதுலயும் அடால்ஃப் ஹிட்லருக்கு ஒரு ஃபேன் கிளப்பே இருக்கு இல்லையா? அடால்ஃப் ஹிட்லர் ஹிட்லர் ஆட்சி இவருக்கும் இருக்கு. அந்த மாதிரி இவருக்கும் இருக்கு. இவர் கூட்டத்தில் யாரும் செத்து போயிட்டா உன்னை யார் வர சொன்னாங்களா அப்படின்ட்டுருவாங்க. ஓஹோ, அதனால அண்ணன் தப்பு இல்லை, உன்னை யார் வர சொன்னாங்களா அப்படின்னு இழுத்து விட்டுருவாங்க. அண்ணன் ஸ்பீச் கை வச்சு உறுதிமொழி எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தோடனே. இவர் ஸ்கூலுக்கு போனதெல்லாம் ஏங்க? அதான் கரெக்டாக தான் சொன்னேன். ஆண்டு விழாவில் சொல்லுவாங்கல்ல, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்தியா இஸ் மை கண்ட்ரி. பக்கத்தில் இருக்க பொண்ணு மட்டும் என் சிஸ்டர் இல்லை. அதாவது அண்ணா ஆட்சிக்கு வந்தோடனே எல்லா கிராமங்களுக்கு போவேன்னு சொல்றாரு ஓப்பனிங்லேயே. எனக்கு புரியல. அதாவது கட்சியை ஆரம்பிச்சா எல்லாரும் சுற்றுப்பயணம் பண்ண வைக்கோடு ஒருத்தர் ஆரம்பிச்சாருங்க, திமுக அழிக்கணும்னு ஆரம்பிச்சாரு. நடைப்பயணம் தமிழ்நாடு முழுவதும் நடைப்பயணம் போனாரு. நடைபயணம். ஆமா, தமிழ்நாடு முழுவதும் நடைபயணம் போனாரு. நேரடியா மக்களை போய் சந்திச்சாரு. யாராவது வாக்கிங் போனாலே உங்க பேர் வைக்குவான்னு கேட்கட்டும். ஆமா, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு. பட்டி தொட்டியெல்லாம் போனாரு, கிராமம் போனாரு. விவசாய நிலத்துல வேட்டிய அப்படின்னு இறங்கி போய் வேலை செஞ்சாரு. அண்ணன் எப்படி சொல்றாருன்னா, எனக்கு ஓட்ட போடு, நான் ஜெயிச்சிருவேன், அதுக்கப்புறம் தான் நான் கிராமத்துக்கு நோட்டுவேன், அதுக்கு முன்னாடி நான் வரமாட்டேன், ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் வருவார் இவரு. இங்க பாருங்க, நான் அந்த கான்செப்டை ஏத்துக்கிறேன். ஏன்னா இப்ப எனக்கு நீங்க எனக்கு நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன், எனக்கு வேலை கொடுக்குறாங்கிறாங்க. வேலை கொடு, அந்த வேலையை கத்துக்கிறேன். கரெக்டா? வேலை கூட அந்த வேலையை கத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி வேலையை கத்துக்கிட்டு ஏன்னா நீ வேலை கொடுக்காம போயிட்டேன்னா எனக்கு ஹெச்ஆர் வேலை செய்யணும்பா. ஹெச்ஆர் என்ன ஹவர் தானே, நான் பாத்துக்கிறேன். ஹவ் மெனி ஹவர்ஸ் ஐ வாண்ட் டு ஒர்க்னு சொல்லுங்க. ஹெச்ஆர்னா ஹவர் தானேன்னு வரும். அந்த மாதிரி அந்த மாதிரி
அந்த யார் சொல்லுவாரே தவிர நீங்க எனக்கு ஜெயிக்க வைங்க அப்புறம் கிராமத்துக்கு வரேன், அதுக்கு முன்னாடிலாம் நான் வரமாட்டேன், அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. அடுத்ததா வந்து ஒரு கதையை சொல்றாரு. புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ நடக்கிற தேர்தல் மாநில தேர்தல் தானே, ஏன் சிஎம் சார் இது என்ன என்டிஏக்கும் திமுகவுக்குமா, பாஜகவுக்கும் திமுகவுக்குமா, என்ன நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் அவங்கள எதிர்க்கிறீங்க அப்படின்னு எந்த லூசு கூமுட்டையா அதை நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேங்க. சீரியஸாகவே ஒரு அரசியல் அறிவு பக்குவம் இருக்கிறவங்க யாராவது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்களா? இது வந்து திமுகவுக்கும் பாஜகவுமான தேர்தலே இல்லையா, மாநிலத்துக்கும் மத்தியத்துக்குமான தேர்தலே இல்லையா, மாநிலத்துக்குள்ளேயே சண்டை போட்டுக்கணுமா? எனக்கு ஒன்றுமே புரியல, தலையை சுற்றிருச்சு. நீங்கள் தான் லூஸுன்னா எதிரில் இருக்க லூஸ் ஆக்கணுமா? அவர் சொல்கிறார் எப்படின்னா, நான் உன்னை தொட்டா நீ அவுட்டு, நான் உன்னை தொட்டல அப்ப நீ என்ன தொடணும்ல, அந்த மாதிரி நான் எதிரி யாருன்னு சொல்றேன், டிஎம்கே. அப்ப டிஎம்கே என்ன சொல்லணும், என்னதானே சொல்லணும், மதிக்க மாட்டியா, நீ அவங்க போய் என்ன சொல்றேன், என்ன சொல்லு. ஒரு வடிவேல் காமெடி தான். ஃபேமஸான ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் அவர் ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த ஆகச்சிறந்த அறிவாளியோட அரசியல் அறிவை பாருங்க, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் அரசியல் அறிவை பாருங்க. மாநில தேர்தலை பாஜகவை எதிர்க்க மாட்டேன், எதிர்க்கக்கூடாது, அவங்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட்டா பேசுறாரு. இப்போ இது இன்னும் ட்ரிகர் ஆகாம ஆகாதா பாஜகல? ஏண்டா என்ன ஆரம்பத்துல இருந்து கட்சி ஆகணும் அங்கீகரிக்க மாட்டேங்கிறேன், நீ எதிரியா அங்கீகரிக்க மாட்டேங்கிறேன், டேய் நீ என்ன அழைச்சிட்டு இருக்க, என்ன நான் இங்க ஒருத்தர் நிக்கிறேன் டேய் புள்ளா சொல்லாக்கி உட்கார் அப்படிங்கிற மாதிரி இல்ல, அது கடுப்பாகுமா? ஆமா, அந்த மாதிரி சொல்லக்கூடாது இல்ல. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, பாஜக அல்லாதவங்களுக்கே கோவம் வருமே, பாஜகவினருக்கு எவ்வளவு கோவம் வரும்? ஐயோ, எனக்கு அது பைத்தியம் ஆயிட்டாரா இல்லையா ஏன் போட்டுக்கிட்டு வந்துட்டாரான்னு தெரியல. அடுத்து வந்து விஜய் வந்து எல்லாருமே எதிர்க்கிறாங்க, எல்லாரும் பொதுவாக ஒவ்வொரு தேர்தலையும் எதிரிகளை மட்டும் எதிர்ப்பாங்க, இந்த தேர்தலில் தான் விஜய் எல்லாரும் எதிர்க்கிறாங்க. விஜய் யார் எதிர்க்கிறா? எனக்கு தெரிஞ்சு சிஎம் வாயிலிருந்து விஜய் பேரே வந்ததில்லை, யாருமே எதிர்க்கல. உதயநிதி ஸ்டாலின் பேர்ல இருந்து விஜய்ன்ற ஒரு பேரே இல்லை. ஃபேமஸ் தனுஷ் டயலாக் இது. நீங்க கெஞ்சி கேட்டேன், நான் உங்களை கெஞ்சவே இல்லையா? இல்ல நீ என்ன கேட்டதுனால அந்த மாதிரி ஸ்போக் பர்சன் யாருமே எதிர்க்கல. இப்போ நானே கூட திமுகவில் யாராவது ஒருத்தரை கூப்பிடுவேன், ஏன்னா இன்டர்வியூ வரீங்களான்னு, வரேன் என்ன டாபிக் அப்படின்னு, தாவேக்கா ஏங்க பிளாஸ் வேறு ஏதாவது பேசுங்க அப்படின்னா, அப்போ அவங்க எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏங்க அதாவது பச்சை குழந்தைகளாக வராங்க டிபேட் ஷோக்கு, எவ்வளோதாங்க நாங்களும் அடிக்கிறது, போட்டு பொலன்னு பொழக்கிறோங்க, முடியலங்க. அவங்கள வேற பேசி நசன்னு காங்கிரஸ் கூட்டணி பேசுவோம், பாஜக பேசுவோம், அது எனர்ஜி வேஸ்ட். அதுதான் நான் சொன்னேன், ஏன் குழந்தைகளுக்கான ஆண்டு விழான்னு குழந்தைங்க நிகழ்ச்சி பார்த்தமா ரசிச்சமா வந்துடணும். அது எனக்கு தெரிஞ்சு அவங்களா ஒரு இது சொல்லிக்கிறாங்க, நம்ம 2026 நம்ம இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வட்டத்துக்குள்ளே அவங்க இல்லை, அரசியல்ங்கிற ஒரு வட்டம் இருக்கும்ல. இப்ப இந்த பக்கம் வந்து பாஜக இருக்காங்க, அதிமுக இருக்கிறாங்க, நாம் தமிழர் இருக்கிறாங்க, இந்த பக்கம் வந்து தேமுதிக இருக்காங்க, திமுக இருக்காங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இவங்க எதுலையுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவங்க சுத்தமா எதுவுமே பேசுறது இல்லை. மாறவன் என்ன சொல்றான், போன எலெக்ஷன்ல வந்து என் வீடு வந்து தமிழ்நாடு அப்படின்ட்டு, இப்ப வந்து போன எலெக்ஷன்ல போன மீட்டிங் என்ன வந்து போன எலெக்ஷன் என்ன நீங்க சாரி போன மீட்டிங் வந்து அப்படி சொல்லிட்டு, இப்போ வந்துட்டு எனக்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்னா மக்களுக்கு அரசியல் தெரியாதுன்ற மாதிரி, என்ன அசிங்கமா பேசினா மக்களை அசிங்கமா பேசுன மாதிரி, நானும் மக்களும் ஒண்ணு, ரத்தத்தின் ரத்தம் வந்து பிரிக்கவே முடியாது, நாங்களும் அவங்களும் ஒண்ணு அப்படின்னாரு. சரி ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு இல்லை எனக்கு அரசு என்ன திட்டா உங்களை திட்ட மாதிரி இந்த இது இருக்கும்ல, மிஸ்டர் காலிங் இப்போ ரோஜா கொடுத்தாரு, அவங்க என்ன பண்ணுறீங்கள உங்களுக்காக தான், இப்போ என்ன பார்த்தா ஐலவே சொல்லலை, அது என்னமா சொல்லு உங்களை பார்த்து. எனக்கு அப்படி தோணல. இன்னொன்று வடிவேல் ஆட்டோ வச்சுட்டு வரல, எங்கடா போனோம், ரொம்ப தூரம் போனோம் அவனோடனே மயில்சாமி கண்டியில் காரில் இப்படி ஆட்டோவில் காலை வச்சு இப்படி தட்டு வரல, அண்ணே காலை மட்டும் எடுத்துருங்க, ஏன் ஆட்டோவில் கால் வைக்கிறது ஏமேலேயே கால் வைக்கிற மாதிரி இருக்குன்னு வடிவேல் சொல்லுவார். அப்படியா அப்படின்னு நெஞ்சிலே பட்டார்னு தட்டி, என்ன தூசி பட்டுருச்சு ஆட்டோவில், அந்த மாதிரி சீரியஸா அது மேட்ச் ஆகும். சப்புன்னு 2 இறுக்கிட்டு என்னாச்சு மக்களுக்கு லைட்டா கொசு கடிச்சிருச்சு, அதான் புடனில பழிச்சுன்னு வச்சுட்டு, என்னாச்சு மூட்டை பூச்சி நைட்டு தூங்கும் போது மக்களை கடிச்சிருச்சு, அதான் மூட்டை பூச்சி இங்கே தான் கடிச்சிது, அடிக்கணும். ஒன்றும் இல்லை, சரி மக்கள் நீங்களும் ஒன்று, ரத்தத்தின் ரத்தமாக இருக்கீங்க, சதையும் தோளுமா இருக்கீங்க, பிரிக்க முடியாது,
நாளையிலேருந்து உங்கள் கதவு திறந்து வச்சுருங்க, வீட்டு கதவை. உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க மீனவர்கள் உள்ளே வரட்டும். உள்ளே வந்து நல்ல ஒரு அவங்களாம் ஏசியே பார்த்ததில்ல, வந்து உள்ளே வந்து ஜாலியாக ஒன்று முன்னே இருக்கட்டும். பாருங்க, அது வேலூரில் போன பேசுனது, அது பனையூர்ல பேசலையே, அங்க பேசுனதா? நான் அனுப்பி ரோல்ஸ் ராய்ஸ் கார் எடுக்கலாம்னு நினைச்சேன். அதை எடுக்க முடியாதுங்க. ஏங்க? ஏன்னா அந்த காரை விஜய் எடுக்க முடியாது. ஓட்ட தெரியாதா? கார் அவரு பேர்ல இருக்கு. ஓ, பாண்டி புசியானது பேர்ல இருக்கா? அப்ப பேட்ச் வாங்கலையா தமிழ்நாட்டில் ஓட்டுறதுக்கு? அப்ப இப்படிதான் வந்து உளறி தள்ளி இருக்காரு. இப்படிதான் வந்து பேசிட்டு ஒண்ணுன்னா கதவை திறந்து வை, நாளையில இருந்து எல்லாரும் ஒன்னா உட்காருவோம், நான் வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு வர, 2 பேர் சாப்பிடுவோம், நீ எதாவது சமைச்சிங்கன்னா கெலாக்ஸு ஓட்ஸுன்னு எதாவது இருக்குன்னா கொடுங்க, நாங்களும் சமைக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம வந்து கேட்கலாம். ஒன்றுக்குள்ள ஒன்று. எனக்கு ஒரு டவுட்டுங்க. பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம நண்பர்கள்லாம் போனோம்னா இந்த ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. ஆமாம், ட்ரிங்க்ஸ் வாங்கினாலும் செக் போஸ்ட்லேயே பிடிச்சிடுறாங்க. அது என்ன ஒரு 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா, ஆனால் மிஞ்சி போனால் 10000 ரூபா 15000 வச்சுக்கோங்க. ஆமாம். ஆனால் பல கோடி ரூபா போட்டு காரே வாங்கிட்டு வர பாண்டிச்சேரி அவங்க பிடிக்கவே மாட்டேங்கிறாங்க செக் போஸ்ட். அது தனி டீலிங். இப்போ அந்த ட்ரிங்க்ஸ் வந்து டேக்ஸ் இல்லாமல் இருக்குது, காசு கம்மியாக இருக்குன்னு வாங்கிட்டு வரும்போது, தம்பி நீங்கள் தமிழ்நாடு இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, வியாபாரம் கெடுக்கிறாங்க. இந்த மாதிரி கார்லாம் போயிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கிட்டு வராங்களே, அப்போ எவ்வளோ டேக்ஸ் போகுது? சும்மா போயிட்டு வந்துடுறோம் சார், இங்கே தான் சார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோன்னு வந்துடுவாங்க போல. பேட்ச் வாங்கியிருக்காங்களான்னு முதல்ல பார்க்கணும். தமிழ்நாடு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க அது. அடுத்து கரூர் விஷயத்துல ஏன் சார் என் மேல பழிய போட்டீங்க, உங்களுக்கு மனசாட்சி இருந்தா அப்படி பேச. எனக்கெல்லாம் எரிச்சல் ஆயிடுச்சு, எந்திரிச்சு எடுச்சு. அதாவது ஒன்னே ஒண்ணு, ஆனா அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா லாஸ் உங்களுக்கு, எங்களுக்கு தான் லாஸ். டிவி போ. ஆமாமா, அதை யாரும் அவர் வாங்கி தர மாட்டேன். ஏன்னா அவரு காரும் பைக்கும் தான் தரேன், டிவி தரேன்னு சொல்லல. அதனால தயவு செய்து வேண்டாம். நமக்கு கிடைச்சதே கொஞ்சம் நஞ்சு வாங்கி வச்சிருப்போம். சீரியஸாவே விஜய் கோவம் வந்து அதையெல்லாம் பண்ணாது. பண்ண மாட்டேனே. நோடணும். அதாவது விஜயை பாக்குறவங்க விஜயை பிடிக்கட்டும், விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இந்த தேர்தலில் 100 வருஷம் கூட ஓட்டு போடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் யோசி. உண்மையிலே முதலமைச்சர் அப்படி சொன்னாரா? அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. அதையும் வந்து காப்பி பண்ணி போட்டாங்க. அதெல்லாம் நல்லாவே போட்டாங்க. அவர் வந்து யாரு மேலேயும் வதந்திகளை கிளப்பாதீங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம கம் டு ஸ்டார்டிங், இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் பேசணும்ல. எப்பா இவரு எப்படி டிஎம்கே எதிரின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுக இவங்களெல்லாம் மதிக்கவே இல்லையோ, கட்சியா கூட மதிக்கலையோ, அந்த மாதிரி திமுகல இவங்களை ஒரு எதிரணியா கூட மதிக்கல அவங்க. அது சிஎம் சாரோட ஸ்டேட்மெண்ட்லேயே தெரிஞ்சு போச்சு. அவங்க வந்து சாதாரணமா பேசுறப்பவே வந்து வதந்தி எல்லாம் கிளப்பாதீங்க அப்படின்ட்டு. சார் இந்த மாதிரி விஜய் அது தெரியலப்பா, ஏதோ ஒரு பையன் மீட்டிங் போட்டாப்ல, சரி விடுங்க அப்படின்னு. அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஏன்னா இவர் செஞ்சதுதான் இன்னொருத்தர் செய்வாங்க. நீ 4 பேரை மதிச்சதுன்னா அவர் ஒன்று மதிச்சதான். சார் நான் எவ்வளோ பெரிய லீடர் தெரியுமா, கரிஸ்மேட்டிக், என்ன நோண்டுங்க, என்னை பாருங்கன்றதுக்கு தான் இந்த அவதூறை கிளப்பி விட்டது. மற்றபடி இப்படி சொன்னாலாவது என்னை நோண்டுவாங்க. உடனே பர்மிஷன், எனக்கு வந்து பர்மிஷனே கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு. 5 நாள் முன்னாடி தான் வேலூரில் பர்மிஷனே போட்டிருக்காங்க. என்கிட்ட அந்த காப்பி இருக்குது, பர்மிஷன் காப்பியே இருக்குது. 5 நாள் முன்னாடி தான் வேலூரில் முறையாக பர்மிஷன் கேட்டிருக்காங்க. கேட்டால் 1 மாதமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோன்னு அவுத்து விட்டாங்க. ஆனால் 5 நாள் முன்னாடி தான் அது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து அவங்க அதை வெளியிட்டாங்க. இங்கே பாருங்க, முறையாக போட்டது இந்த நாள் தான். இல்லை எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இப்போல்லாம் வந்து நிறைய எல்லாமே டெக்னாலஜி இம்ப்ரூவ்டு. இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம்னா அது ஸ்டேட்மெண்ட் ஆகிடுது, வாட்ஸ்அப்பில் வந்து ரெக்கார்ட் ஆகிடுது. எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு ஸ்டேட்மெண்ட் டக்குன்னு எடுத்துறாங்க. அதுவும் பொதுமக்களே எடுக்கலாம். ஆமாம், எல்லாமே எஃப்ஐஆர், காவல்துறையிடம் எஃப்ஐஆரை வந்து பொதுமக்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எப்படி வந்து இந்த மாதிரி எல்லாம் அவதூறாக சொல்கிறது? 1 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் கேட்டோம், 1.5 மாதம் முன்னாடி கேட்டோம்னு எப்படி சொல்கிறது? அதாவது நீங்கள் காலைல பல்லு விளக்குறதே 10 ரீல்ஸ் போடுவாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் பர்மிஷன் வாங்குறத எத்தனை ரீல்ஸ் போடுவாங்கன்னு பார்க்கணும். அதை நீங்கள் வெளியிடணும்ல. இங்கே பாருங்க, நாங்கள் இந்த நாள் இந்த தேதியில் இத்தனை மணிக்கு எங்கள் இத்தனை நிர்வாகிகள் இந்த காவல் நிலையத்தில் போய் இவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டிருக்கோம், இப்போ இவங்க என்னைக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் மக்களே அப்படின்னு எடுத்து வைக்கணும்ல. அது பண்ண மாட்டாங்க. திருட்டு பாசிங்க பண்ண மாட்டாங்க. இதில் வந்து வெற்றி வாக்குச்சாவடி திமுக சொல்லுச்சுல, அது வெற்றி வாக்குச்சாவடியில் விஜய் வாக்குச்சாவடி. செருப்படி. இது என்ன டைலாக், இது என்ன பஞ்சு, இது யார் எழுதி கொடுத்தா இதை பஞ்சை? தெரியலங்க, யாரோ தப்பா எழுதுறாங்க. எனக்கு அது வேற ஒரு வருத்தமா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, விஜய் என்ற ஒரு மாபெரும் சக்தியை இவங்கெல்லாம் அந்த கூட இருக்கவங்கலாம் யூஸ் பண்ணி அழிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணும். இல்ல அது அவருக்கு தெரிய வேற மாட்டேங்குது. அவர் ஏதோ வந்து ஒரு நல்ல டேரக்டர் கதை சொன்னார். அவருக்கு டேரக்டர் கதை சொல்லும் போதே அவருக்கு நல்ல கதையா இருக்கான்னு தெரியாது. அதுலேயே பாதி படம் சரியா போல. அவர்கிட்ட வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாதனால இவர் வந்து யாரோ சொல்கிறத கேட்டுட்டு அங்கே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து இன்னொன்று, அதாவது ஒரு மனுஷன் பேசிட்டு ஒரு 2 நாள் கழித்து மாறினா எடப்பாடி பழனிசாமி, பேசிட்டு 1 மாதம் கழித்து மாறினா சீமான், அதே மேடையில் பேசிட்டு மாறினா விஜய்.
அது என்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஜகவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, பாஜக சீன்லயே இல்லை அப்படின்னு பேசினாங்க. பாஜக இங்க என்ன பண்ணுது? மதவெறி மத கலவரத்தை தூண்டுது. கொஞ்ச நேரம் கழிச்சு இதே மேடையில் என்ன சொல்றாருன்னா, 1963 வந்து அண்ணாவுடைய பார்லிமெண்ட்ல பேசினதான் நம்மளுடைய நிலைப்பாடு, மதசார்பற்ற சாதி மதமற்ற மதசார்பற்ற அந்த கொள்கை தான் எங்களுதுன்னு பேசி சொல்லிடு. நீ அண்ணாவை எதிர்க்கிறிய? அண்ணா யாரை எதிர்த்தாரீங்க? நீ மதசார்பற்ற ஒரு இது எதிர்க்கிறனா அப்ப நீங்க யாரை எதிர்க்கணும்? நீ என்ன அரசியல் பண்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஜக எதிர்க்கல, இப்ப நான் மதசார்பற்ற. என்ன கான்செப்ட்னே புரியல. கொஞ்ச நேரத்திலே மாத்துறாரு தற்கூரி மாதிரி.